Hello guys. So in this video we are going to talk about how the input statement it's going to be work in Java. So input statement எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா எப்படி ஒர்க் ஆகும், ஃபர்ஸ்ட் என்ன சின்டாக்ஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இன் ஜாவாஸ் பெர்ஸ்பெக்டிவ் how I'm going to write a input statement. First scanner sc equal to new scanner of system dot the first line. Then the second line will be I'm going to store somewhere, for example integer a, something called sc dot next int, or you can write something if you want to store in the string format now you can take it as a string a sc dot next. The both the way you can able to do this, both are one line. So this is the two lines which you are gonna use. Okay, first what I'm going to exactly use here now, the scanner class. Scanner class nu one use பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இது எந்த பேக்கேஜ்குள்ள இருக்குன்னா ஸ்கேனர் கிளாஸ்னா என்னன்னா இது ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். ஆல்ரெடி ஜாவால எழுதி வச்சுக்கிற கிளாஸ் பேர் ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ். இது எங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னா யூட்டில் பேக்கேஜ்குள்ள எழுதி வச்சிருப்பாங்க. யூட்டில் பேக்கேஜ் கூட எழுதிருப்பாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அப்ப எப்படி இருக்கணும், அது ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கேனர்ன்றது யூட்டில் பேக்கேஜில் இருக்கு, நம்ம ஜாவாக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்கேனர் கிளாஸ் தான் இது யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு ஸ்கேனர் கிளாஸ்னா இதோட பர்பஸ் என்ன பண்ணுது, ஸ்கேனர் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்கேனர் கிளாஸ் விச் இஸ் யூஸ்டு டு ரீட் த டேட்டா, விச் இஸ் யூஸ்டு டு ரீட் த டேட்டா. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஸோ ஸ்கேனர் கிளாஸ் தான் என்ன பண்ணுன்னா டேட்டாவை ரீட் பண்ணும். அதனால தான் இந்த ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டூ லைன்ல நம்ம யூஸ் பண்றது சிஸ்டம் டாட் இன்னு உள்ள யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனை பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் என்னது, ஸ்கேனர் sc ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன். ஓகே, ஸோ இப்போ இந்த சிஸ்டம் டாட் இன்னு ஒன்று பார்க்குறோம்ல, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருக்கோம். என்னது, சிஸ்டம் டாட் அவுட்னு ஒன்று பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன, சிஸ்டம் டாட் அவுட்னா என்னன்னு பார்த்தோம்னா there is something called print streamனு ஒன்று இருக்கும். print streamனு ஒன்று இருக்கும். அது யாரு கூட கனெக்ட் ஆயிருக்கும், which is connected to என்னது, which is connected to display or which is connected to terminal. இதுக்குள்ள என்ன ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். அது யாரை கனெக்ட் பண்ணுவான்னா print stream தான் யாரு கூட கனெக்ட் ஆயிருப்பா, இவங்க கூட கனெக்ட் ஆயிருப்பா. அப்போ அந்த print streamக்குள்ள இருக்க println அந்த மெத்தட் தான் என்ன பண்ண போகுது, அங்க எழுத போகுது. அப்போ println மெத்தட் ஆக்சஸ் பண்ணனும்னா அது எந்த கிளாஸ்க்குள்ள இருக்கு, print stream என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்போ print streamக்கு எனக்கு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேணும்னா அதான் என்னது, அவுட். ஸோ அவுட் ஆக்சஸ் பண்ணனும்னா எனக்கு என்ன தேவை, சிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம என்னது அவுட்புட்ல பார்த்தோம். ஸோ அதில் என்ன பார்த்தோம், சிஸ்டம் டாட் அவுட்னு பார்த்தோமா. இங்க என்ன பார்த்துருக்குன்னா சிஸ்டம் டாட் இன்னு பார்க்குறோம். இங்க என்னன்னு பார்க்குறோம், சிஸ்டம் டாட் இன்னு பார்க்குறோம். சிஸ்டம் டாட் இன்னா என்னன்னா அங்க அவுட்னு பார்த்தோம்ல, இது இன் என்ன பண்ணுனா இந்த இடத்த இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு. அங்க எப்படி அவுட்புட் ஸ்ட்ரீம் சொன்னோமோ இன்புட் ஸ்ட்ரீம்னு இருக்கு. இன்புட் ஸ்ட்ரீம்னா என்னன்னா இப்போ நம்ம ஜென்ரலா நம்ம ஒரு அவுட்புட் கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 4 5 அப் 6 அப்படின்னு அவுட்புட் எழுதுனா இந்த அவுட்புட் ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுமா தெரியல உங்களுக்கு. ஸோ இங்க எழுதுறேன் 4 5 6 இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன்னு வைங்களேன். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு எப்படி வருது, கீபோர்ட்ல இருந்து வருது. டைரக்டா எங்க இருந்து வருது, கீபோர்ட்ல இருந்து வருது. அப்போ நம்மளுக்கு இன்புட் யூசர் இந்த இன்புட்டை டைப் பண்ணனும்னா எங்க இருந்து வரணும், கீபோர்ட் கிட்ட இருந்து வரணும். அப்ப கீபோர்ட்ல இருந்து நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் வேணுமா, அந்த கீபோர்ட் கூட கனெக்ஷன் மேக் பண்றது யாரு, இந்த இன்புட் ஸ்ட்ரீம், which is make the connection to the keyboard. ஸோ இந்த கீபோர்டுக்குள்ள கனெக்ஷன் யார் மேக் பண்றானா, இந்த இன்புட் ஸ்ட்ரீம்ன்ற பர்சன் தான் என்ன பண்றாங்க, கனெக்ஷனை மேக் பண்றாங்க. ஓகே, அப்போ அந்த இன்புட் ஸ்ட்ரீமால தான் என்ன பண்ண முடியும், டிஸ்பிளே கூட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ரா டேட்டா, ஸோ ரா டேட்டாவை எடுத்து தர முடியும். டேக் ரா டேட்டா ஃப்ரம் கீபோர்ட் டு ஜாவா. ஸோ அதை பண்றது யாரு தான், இந்த சிஸ்டம் டாட் இன். அந்த சிஸ்டம் டாட் இன்னுக்குள்ள யார் இருக்கா, இன்புட் ஸ்ட்ரீம். இன் ஜென்ரலா சொன்னா இந்த இன்புட் ஸ்ட்ரீம் தான் என்ன பண்ண போறாங்க, அது கூட கனெக்ஷன் மேக் பண்ண போறாங்க. ஓகே,
அப்போ இந்த பர்ட்டிகுலர் பர்சன் எங்க இருப்பாங்க? இப்பதான் சொன்னேன்ல, இந்த இன்புட் ஸ்ட்ரீமும், பிரிண்ட் ஸ்ட்ரீமும் எங்க இருப்பாங்க? 2 பேருமே சிஸ்டம் என்ற கிளாஸ்க்குள்ள இருப்பாங்க. 2 பேருமே எந்த கிளாஸ்க்குள்ள இருப்பாங்க? சிஸ்டம் என்ற கிளாஸ்க்குள்ள இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பிரிண்ட் ஸ்ட்ரீம். இன்னொன்னு என்னது? பிரிண்ட் ஸ்ட்ரீம் நம்ம அவுட்புட்காக. இப்ப பார்த்தது என்னது? இன்புட் ஸ்ட்ரீம். இது 2மே எதுக்குள்ள இருக்கு? இன்புட் ஸ்ட்ரீம். இதோடைய ரெஃபரன்ஸ் வந்து அவுட், இதோட ரெஃபரன்ஸ் வந்து இன். 2மே யாருக்குள்ள இருக்காங்கன்னா, சிஸ்டம்க்குள்ள இருக்காங்க. அப்போ சிஸ்டம்க்குள்ள இருக்க இந்த திங்க தான் நம்ம என்ன பண்ண போறோம்? அக்சஸ் பண்ண போறோம். அப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் தான் which is used to make the connection to the keyboard னா, அப்ப இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணணும் நானு? அக்சஸ் பண்ணணும். இன்புட் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்ணணும்னா, அது எதுக்குள்ள இருக்கு? சிஸ்டம் என்ற கிளாஸ்க்குள்ள இருக்கு. அப்போ சிஸ்டம் என்ற கிளாஸுக்குள்ள இருக்க கண்டென்ட் அக்சஸ் பண்ணணும்னா, சிஸ்டமுக்கு என்ன தேவை? சிஸ்டமுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் தேவை. நான் தான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன்ல. ஏன்னா, இங்க முன்னாடி என்ன போட்டோம்? நம்ம ஸ்டாட்டிக்ன்னு போட்டா இந்த 2 ஃபீல்டுமே யாருக்கு சொந்தமானது? இந்த 2 ஃபீல்டுமே இந்த கிளாஸுக்கு சொந்தமானது. அப்ப நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்? இந்த பர்ட்டிகுலர் பெர்சன அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்க இன் மட்டும் தான் இருக்குன்னு கேட்டா, இன்னுக்கு என்ன பண்ணிடும்? இன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். அதாவது அந்த அவுட்டுக்கும் தட் மீன்ஸ் இந்த பிரிண்ட் ஸ்ட்ரீமுக்கும் இந்த இன்புட் ஸ்ட்ரீமுக்கும் இங்க ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த ஸ்டாட்டிக் பிளாக் என்ன பண்ணிடும்? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பிரிண்ட் ஸ்ட்ரீம் இங்க இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு என்ன பண்ணிடும்? ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அது ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிடும்? இந்த அவுட்டும் இந்த இன்னும் ரெஃபர் பண்ணிடும். அப்போ இன்னு நவ் அப்போ இன்னுன்றது என்னன்னா அந்த இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். அப்போ இன்புட் ஸ்ட்ரீமை அக்சஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை? நம்ம இங்க சொல்லியிருக்கோம்ல, இன்புட் ஸ்ட்ரீமால தான் என்ன பண்ண முடியும்? கீபோர்ட்ல இருந்து டேட்டாவை வாங்கி தர முடியும். அப்ப இன்புட் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன தேவை? இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் தேவை. அப்ப இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் ஆயிடுச்சா? எங்க கிரியேட் ஆயிருக்கு? சிஸ்டம் கிளாஸுக்குள்ளேயே கிரியேட் ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் த ஸ்டாட்டிக் கீவேர்ட். இங்க இந்த ஸ்டாட்டிக் பிளாக் கண்டென்ட் இருக்கறனால இங்க இன்புட் ஸ்ட்ரீம் இன். அப்ப இது எப்படி இருக்கும்? இன்புட் ஸ்ட்ரீம் இன் ஈக்குவல் டு நியூ இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை தான் இங்க இன்புட் ஸ்ட்ரீம் இன் ஒரு ஆஃபும் இன்னொரு ஆஃப் ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளேயும் எழுதியிருக்காங்க. இது ஜாவா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடந்துரும்? இது நடந்துரும். அப்ப இப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? இன்புட் ஸ்ட்ரீம் அந்த இன்னும் கிடைச்சிச்சா? அப்ப ஈஸியா என்ன பண்ண முடியும் நம்மளால இப்போ? அந்த இன்புட் ஸ்ட்ரீமோட கண்டென்ட்டையும் அக்சஸ் பண்ண முடியும். அதாவது இன்புட் ஸ்ட்ரீம் டேக் த டேட்டா ஃப்ரம் த கீபோர்ட் அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் ஐ காட் த இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட். ஸோ அடுத்து இது எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டா சிஸ்டம்குள்ள இருக்கு. அப்ப சிஸ்டம்குள்ள இருக்கிறத அக்சஸ் பண்ணணும். இப்போதைக்கு இன்புட் ஸ்ட்ரீம் இது வரைக்கும் இந்த பிளாக்குள்ள இருக்கும்போது என்ன அக்சஸ் பண்ணலாம். ஆனா அந்த பிளாக்குக்கு வெளிய இருந்து நான் இந்த பர்சனை அக்சஸ் பண்ணா எனக்கு என்ன வேணும்? சிஸ்டமோட ஆப்ஜெக்ட் வேணும். ஆல்ரெடி சொல்லியாச்சு ஸ்டாட்டிக் கீவேர்ட் கிளியர் பண்ணியாச்சா? இப்போ இந்த இன்புட் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்ணா எனக்கு இன்னு தேவை. இப்ப இந்த இன் அக்சஸ் பண்ணா எனக்கு என்ன தேவை? சிஸ்டம் தேவை. அப்ப சிஸ்டம் டாட் இன்னு போட்டா நம்ம இன்டைரக்டா எதை அக்சஸ் பண்ணிடலாம்? இந்த பிளாக்கை அக்சஸ் பண்ற மூலயமா இன் அக்சஸ் பண்ண மூலயமா இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணிடலாம்? அக்சஸ் பண்ணிடலாம். அல்டிமேட்டா நம்ம எதை அக்சஸ் பண்றோம்? இன்புட் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்றோம். இன்புட் ஸ்ட்ரீம் தான் யார் கூட கனெக்ட் ஆயிருப்பா? கீபோர்ட் கூட கனெக்ட் ஆயிருப்போம். அப்ப இன்புட் ஸ்ட்ரீம் அக்சஸ் பண்ணனும்னா இன்னு தேவை. இன்னுனா என்னது? இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இன் அக்சஸ் பண்ணனும்னா இன் எங்க இருக்கு? சிஸ்டம் இருக்கு. இப்ப சிஸ்டமுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாம நம்ம யூஸ் பண்ணனும்னா ஸ்டாட்டிக் பிளாக் போட்டா அப்ப சிஸ்டம் டாட் இன்னு போடும்போது நம்ம இன்டைரக்டா என்ன யூஸ் பண்ணிட்டோம்? இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணியாச்சு? அக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்னது? இந்த லைன்ல இந்த ஒரு போர்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஜஸ்ட் கனெக்ஷன் வித் என்னது? கனெக்ஷன் வித் கீபோர்ட். இங்க இருந்து ராஃப் எக்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணி தரும்? அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை எடுத்து கொடுக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேட்டாவை எடுத்து கொடுத்துட்டா அந்த சிஸ்டமுக்கு அது எதுவும் தெரியாது. ஜஸ்ட் 2, 5, 6ன்னு அது நம்பரை மட்டும் தான் தரும். அது தட் மீன் ஃபேக்ஸை மட்டும் தான் தரும். அது நம்பரா, அது ஸ்ட்ரிங்கா, அது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இது என்னவா ப்ரொவைட் பண்ணுனா ஜஸ்ட் பைட்டா ப்ரொவைட் பண்ணும். அதை நம்பராவோ, அதை டெக்ஸ்டாவோ, அதை ஸ்ட்ரிங்காவோ யார் தான் மாத்துவா? ஸ்கேனர் தான் மாத்துவா. இப்போ இந்த ஸ்கேனர் மாத்துவாங்கன்னு சொன்னல. அந்த ஸ்கேனர் கிளாஸ் தான் நம்மளுக்கு அந்த ஃபீச்சரை தருது. ஓகே, ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் அதுக்குள்ள சம் கண்டென்ட் இருக்கும். இந்த ஃபைனலா இந்த இடத்துல என்ன இருக்கும்? இந்த நெக்ஸ்ட் அதோடைய எக்ஸிகியூஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்னு சொல்லியிருக்கோம்ல. மேபி நம்மளுக்கு ஸ்ட்ரிங் ரீட் பண்ணனா இல்ல நம்பர் ரீட் பண்ணுமா? நெக்ஸ்ட் இன்ட். இந்த மாதிரி 2 மெத்தட் இருக்கும். ஸோ ஸ்கேனர் கிளாஸ் அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணுது அப்படின்னு மீனிங்னா ஸ்கேனர் கிளாஸோட மெத்தட் தான் அந்த ஆக்ஷனை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ஒரு ஒர்க்கை பண்ணுது, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஒர்க்கை பண்ணுனா இன்டைரக்டா என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்டோட அந்த ஆக்ஷன் தான் அது மீனிங். அப்ப இந்த ஸ்கேனர் கிளாஸ் தான் அதை ரீட் பண்ணுதுன்னா ஸ்கேனர் ரீட் பண்ணல. இந்த ஸ்கேனர் கிளாஸுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணும்? அந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணும். ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ள மெத்தட்ஸ் தான் என்ன பண்ணும்? அதை ரீட் பண்ணும். இப்போ நம்ம தான் கனெக்ஷன் மேட் பண்ணி வச்சாச்சு. சிஸ்டம் டாட் இன்னு கனெக்ஷன் மேட் பண்ணி வச்சாச்சு. இது தனியா இருக்கு. ஓகே, சிஸ்டம் அந்த கீபோர்டு கூட கனெக்ஷன் வந்துருச்சு. அடுத்து இந்த ஸ்கேனர் கிளாஸ் தனியா இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் நம்ம? இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டை
சிஸ்டம் டாட் இன் இது கனெக்ஷன் தனி கிளாஸ். அந்த அந்த வர டேட்டாவை இப்போ 25 வருதுன்னா அந்த டேட்டாவை ரீட் பண்ணுற ஸ்கேனர் கிளாஸும் தனியாக கிடைச்சிச்சு. இப்போ இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணாதான் ஸ்கேனர் கிளாஸ் போய் ரீட் பண்ணும். ஸ்கேனர் கிளாஸ் ரீட் பண்ணுதுன்னா என்ன மீனிங்னா ஸ்கேனர் கிளாஸ் உள்ள இருக்க நெக்ஸ்ட் மெத்தடோ நெக்ஸ்ட் இன் மெத்தடோ இல்லை அதர் மெத்தட்ஸை என்ன பண்ணும், ரீட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ அகெயின் த சேம் திங், ஸ்கேனர் கிளாஸுக்குள்ள இருக்கிற ஒரு கண்டென்ட் அக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன தேவை, ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் தேவை, அவ்வளோதான். ஸோ ஸ்கேனரோட ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, ஸ்கேனர் SC equal to new scanner, அவ்வளோதானே. இப்படி போட்டால் என்ன ஆகும், ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிடைச்சிருமா. இப்போ ஸ்கேனர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் கிடைச்சிச்சு, அந்த மாதிரி கனெக்ஷன் தனியாக கிடைச்சி. அப்போ இது எதுவும் எப்படி இருக்கு, தனித்தனியாக இருக்கு. அது ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணுன்றதுனால என்ன பண்றேன், இது ரெண்டுத்தையும் உள்ள போட்டா என்ன ஆகும், இது ரெண்டுத்தையும் உள்ள போட்டா என்ன ஆகும், இதான் என்னது ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுமா. அப்போ இங்க கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஸ்கேனர் ஆஃப். அப்போ இதுக்குள்ள வர இன்புட் இருக்குல்ல, அது எதோட டைப்பு, இது வரது வந்து இன்புட் ஸ்ட்ரீமா, கரெக்டா. இன்புட் ஸ்ட்ரீமோட கனெக்ட் ஆன டேட்டா தானே வருது. எண்ட் ரிசல்ட் எங்கிருந்து எடுக்கிறோம், சிஸ்டம். இன்னும் அதுக்குள்ள ஃபைனலா என்ன இருக்கு, இன்புட் ஸ்ட்ரீம்ல இருந்தா டேட்டா வருது. அப்ப அந்த டேட்டாவோட டைப் என்னது, அந்த டேட்டாவோட டைப் வந்து இன்புட் ஸ்ட்ரீம். அப்ப இங்க வரது என்னது, இன்புட் ஸ்ட்ரீம். இன்புட் ஸ்ட்ரீம் சம்திங் லைக்ஸ் நான் இன்புட்னு வச்சுக்கிட்டேன்னா, இப்போ நான் இங்க இந்த டிக்ளேர் பண்ணணுமா, இதை நான் உள்ள யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இங்க டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் ஊப்ஸ் கான்செப்ட் வரும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இன்புட் ஸ்ட்ரீம் இங்க இன்புட் அப்படின்னு வச்சிருக்கணும் வைங்க. இங்க வேற ஒரு நேம் வச்சுக்கலாம், இங்க சம்திங் நான் சோர்ஸ்னு வச்சுக்கிறேன், சம்திங் லைக் சோர்ஸ்னு இருக்கு. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இதுக்குள்ள கொடுத்துட்டோம்ல, இந்த ஆப்ஜெக்டும் கிரியேட் ஆகுது, அந்த நம்ம ரா ஃபேக்ஸ் கிரியேட் ஆகிற டேட்டாவும் இதுக்குள்ள பாஸ் பண்றோம்னா, இப்போ இதுக்குள்ள என்ன பண்றோம், இன்புட் இஸ் ஈக்குவல் டு ஆர் தட் மீன்ஸ் சோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் கொடுத்துட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் இட் இஸ், ஓகே. அந்த இன்புட்டுக்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்துறோம், அங்க யூசர் கிட்ட இருந்து வாங்குற வேல்யூ கொடுத்துறோம். அப்போ என்ன ஆச்சு, இந்த சோர்ஸ் வேல்யூ இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலா அந்த யூசர் ஃபைனலா ஒரு 25 அப்படின்னு யூசர் ஒரு இன்புட் கொடுக்கறது எங்க வந்துருச்சு, இந்த இன்புட்ல வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் மெத்தடோ நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் SC டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா எங்களேன், அது என்ன ஆகும், இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம எதை பண்ணிட்டோம், இந்த நெக்ஸ்ட் மெத்தடை அக்சஸ் பண்ணுமா. இது போயிட்டு என்ன பண்ணும், ரீட் த டேட்டா, ரீட் டேட்டா ஃப்ரம் என்னது, ரீட் டேட்டா ஃப்ரம் இன்புட். இந்த இன்புட்டை ரீட் பண்ணி என்ன பண்ணும், நமக்கு ஸ்டோர் பண்ணும், ஆர் எல்ஸ் பிரிண்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், நான் இந்த இடத்த இன்டீஜர் ஏ ஈக்குவல் டு, இந்த இடத்த ஏ ஈக்குவல் டு நான் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணும். ஸோ இதான் மொத்த ஃப்ளோவும் இப்படி தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நமக்கு வந்து யூசர் கிட்ட இருந்து டேட்டா வேணும்னா கீபோர்டு கிட்ட இருந்து டேட்டா வரணும். கீபோர்டு கிட்ட இருந்து வர டேட்டாவை யார் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம் தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இன்புட் ஸ்ட்ரீமை ஆக்சஸ் பண்ணால் நம்மளுக்கு யார் வேணும், இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் வேணும். அப்போ இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் எதுக்குள்ள, தட் மீன்ஸ் இது எல்லாமே எனக்கு காமனான ஒரு விஷயம் என்னன்னா சிஸ்டம்ன்ற கிளாஸுக்குள்ள இருக்கு. அப்போ இன்புட் ஸ்ட்ரீமுக்கு என்ன பண்ணியது, சிஸ்டம் கிளாஸே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிடுது. அப்போ இன்னென்ற ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ இன்னென்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், இன்புட் ஸ்ட்ரீமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் வெளியில இருந்து நம்ம அக்சஸ் பண்ணணும், சிஸ்டம் கிளாஸுக்கு வெளியில இருந்து அக்சஸ் பண்ணோம்னா, அப்போ சிஸ்டம் கிளாஸ்ல இருக்க கண்டென்ட் அக்சஸ் பண்ணா சிஸ்டமுக்கு என்ன வேணும், ஆப்ஜெக்ட் வேணும். ஆனால் ஸ்டாட்டிக் பிளாக் போட்டதுனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேணாம். அப்போ சிஸ்டம் டாட் இன்னு போடுற மூலயமா நம்ம ஃபைனலாக எதை அச்சீவ் பண்றோம், இன்புட் ஸ்ட்ரீம் கீபோர்ட்ல இருந்து வர கண்டென்ட் அக்சஸ் பண்றோம். அப்போ கீபோர்ட்ல இருந்து வர கண்டென்ட் தனியா இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு, ஸ்கேனர் கிளாஸ் தான் நம்ம which is used to do என்னது, ரீட் த இன்புட்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்கேனர் கிளாஸ் ரீட் பண்ணுதுன்னா அதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ் தான் அந்த ஒர்க்கை பண்ணுது. அப்போ இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. இதை நம்ம ரெண்டு, அதாவது கொடுத்த இன்புட், அவங்க யூசர் கொடுக்குற இன்புட்டும் ஸ்கேனர் கிளாஸும் தனித்தனியா இருக்கா. அப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம், கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போறோம்னா, ஸ்கேனர் கிளாஸ்ல இருக்க மெத்தட் ஆக்சஸ் பண்ணா ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேணுமா. அப்போ ஸ்கேனர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதோடைய கன்ஸ்ட்ரக்டர்ல இதை கொடுக்கும்போது என்ன ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் வந்து கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது அந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு அந்த இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட், இன்புட் ஸ்ட்ரீமோட ரெஃபரன்ஸ் உள்ள வச்சிருக்கிறதுனால இன்புட் ஸ்ட்ரீம் இன்புட்னு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கும். அந்த இன்புட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன பண்ணோமா, அந்த யூசர் கிட்ட இருந்து வாங்கி அந்த இதுவே சோர்ஸ் எப்படி அங்கே சோர்ஸ்ல பாஸ் ஆகுதுன்னா, இங்க ஸ்கேனர் ஆஃப் சம்திங் பாஸ் ஆகும்போது என்ன ஸ்கேனர் இந்த சோர்ஸ்க்கு என்ன ஆகுது, டேட்டா பாஸ் ஆகுது, திரும்ப அந்த சோர்ஸ் இதுக்கு இன்புட் கொடுத்துரும். இப்போ அல்டிமேட்டா அங்க கொடுத்த இன்புட்டை நம்ம ஃபைனலா எங்க பண்ணிட்டோம், ஸ்கேனர் கிளாஸ்க்குள்ள இன்புட்ன்ற வேரியபிள் கொண்டு வந்த பிறகு திரும்ப என்ன ஆகுது, நெக்ஸ்ட் மெத்தடோ நெக்ஸ்ட் இன்ட் மெத்தடோ என்ன பண்ணும், உள்ள போயிட்டு நம்ம கிட்ட தான் இன்புட் வேரியபிள்ல தான் அந்த ஆன்சர் இருக்கு, ஜஸ்ட் ரீட் பண்ணி என்ன பண்ணிக்கும், ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் இன்டெப்தா என்ன ஆகுது, இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஜாவால ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ see you in the next video.